शुरू में नहीं देखे। मैं बड़ा अपने आप को समझता हूँ कि यार मुझे ये भी पता है वो भी पता है, कख पता है ये कौन सा फ्रूट था मुझे नाम ही नहीं पता, मैंने देखा ही नहीं। फ्लावर की तरह का एक फ्रूट बना हुआ है, हो सकता है कि हमारे यहाँ इसका कलर चेंज हो। मैं इस फ्रूट को नहीं जानता, यकीन करें बस नहीं जानता। 2 से 3 फ्रूट मुझे ऐसे दिखे जो। अस्सलाम वालेकुम, नमस्ते, सत श्री अकाल। उम्मीद करता हूँ ठीक होंगे, खुश होंगे। दोस्तों जहाँ रहें खुश रहें, माँ बाप का ख्याल करें क्योंकि माँ बाप है तो सभी कुछ है। दोस्तों वीडियो का टाइटल है फ्रूट जेली केक, कलरफुल हेल्दी फ्रूट। तो देखते हैं, ये बहुत ही एक्साइटेड तरीके से चीज़ें बनाते हैं, बड़ा मज़ा आता है इनको देख के। கடல் பாசில பல கேக்கு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. டடான், இதுதான் கடல் பாசி. கடலுக்குள்ள பச்சை கலராவும் சிகப்பு கலராவும் கிடக்கும். அது இன்னைக்கு நம்ம சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஜெல்லி கேக் பண்ண போறோம். பழத்துல ஜெல்லி கேக். கடலுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் சாப்பிடலாம்ல, கடல் தண்ணியை தவிர. ஆமாவா இல்லையா? இல்ல நாங்காலி தாள் கொண்டு வாங்கினாரு. தாள் கொண்டு அப்படியே எதுக்கு தான் இந்த ஸ்ட்ராபெரிக்கு இவ்வளோ மவுசுனே தெரியல. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து போட்டியா? அவ்வளோதான். மாம்பழத்தில் ஊற்றுங்க நல்லா. நாங்காலி நாங்காளி நாங்காலி. அப்புறம் நான் அந்த இதை போட்டுறேன். அந்த படம் தான் என்னடா ஃபைனலில் ஒன்றுமே சொல்லாமல் முடிச்சிட்டேன். எல்லாம் அனைத்தையுமே டேஸ்ட்டாக இருக்குங்கிறதான் பார்க்கணும். அதான் நல்ல பழமாக எடுத்துருங்க. அதான் காய்தான் இப்படி தாத்தா, உங்கள் மனசே மனசு தான் தாத்தா. இந்த புட்டெல்லாம் கலரிட்டியடா. நாங்காளி மொத்தமா நாங்காளி மொத்தமா காளி. கேட்கல, மௌன ராகம். எப்படி கட்ட மணி என்ன? ஐயா, நான் எவ்வளோ பத்திரம் பண்ணி வைக்கிறேன்ல. இல்லைதா பசிக்கும்ல. பார்க்காம இருக்குல்ல. சிக் வந்தா வந்தா கீழே சேர்த்தா இருக்குங்க. ஏழை வெள்ளாதான் வீட்டில் இருப்பானா? உனக்கு 7 8 கிராம் 20 ரூபானா எத்தனை கிலோ இருக்கும்? கிலோ 2500 நல்லா வைக்க கட்ட மாதிரி சேர்த்தள்ளு. குதிரைக்கு வச்ச மாட்டு பொருள் மாதிரில இருக்கு. அதில் இருக்கிறத அரிசி போட்டு விடுங்க. வேலை வேகமாகவும் இருக்கணும், விவேகமாக தேடி எடுத்து பிகின்னு இல்லை பெரிய பக்கம் எழுதுறோம்னா கடல் பாசே அப்படியே சாய்ச்சி விடு. சாய்ச்சி இழுத்து விடு. வலிச்சுடு. கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன், கேமரா தள்ளி வச்சுக்க. சர்க்கரை இல்லை ஒரு மழை புக்கு கொட்டி விடு சொல்கிறேன். சீனியை போட்டுக்கலாம்ல. இந்த திக்கே இருக்கு. தூக்குங்க. வை கடல் பாசி வேக வச்ச தண்ணி. லேட்டாக ஊற்றுங்க.
கிவி பழம். யாராவே புளிப்பு பழம். வெள்ளை டிராகன் பழம். சிகப்பு டிராகன் பழம். மாம்பழம். பச்சை திராட்சை. பன்னீர் திராட்சை. பப்பாளி பழம். தர்பூசணி பழம். கீரணி பழம். மாதுளை முத்துக்கள். எல்லா பழத்தையும் அள்ளி கலந்து அள்ளி போட்டுருங்க. தர்பூசணி போட்டாச்சா? தர்பூசணி அவனுக்கு மீன் வச்சிட்டியா? அவனுக்கு முட்டை வைக்கலையா? வை. ஜூஸ் முத்துக்கள் போடல. போட்டேன். பச்சை கலர் தான் நிறைய போடு. கிடக்கு. ஸ்ட்ராபெரி போடல. ஸ்ட்ராபெரி போடுறேன். இல்ல ஜூஸ் ஊத்திக்கிறேன் கொஞ்சோண்டு. ஊத்துங்க ஊத்துங்க. தர்பூசணி போட்டியா? தர்பூசணி அள்ளி கிவி போடுங்க. கிவி போட்டியா? போட்டாச்சே. மாதுளை முத்துக்கள் அள்ளி போடுறா. நிறைய கிடக்கு. நான் ஜூஸ் ஊத்திட்டே இருப்பேன். நீங்க போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஊத்திட்டே இரு. இப்ப என்னோட பங்கு. போடு. இந்த கான் பழத்தையும் அள்ளி போடுறா. மாதுளை முத்துக்களை போடுங்க. தூவி போடு எல்லா சைடும் போடு. கடைசி பாய்லர். கீழே போடல தள்ளதான். நீ தான் தூக்கணும். ரெண்டே தூக்குங்க அப்படியே. சொன்னா அக்கா இந்த மாதிரி பிடிங்க. வெயிட் கூட இருக்கு. போ நேரா போயிடுவோம். வா. பத்திரமா கொண்டு வா. பாத்து. பிளான் பண்ணிடுங்க. தொடை வச்சு தூக்கு. தூக்கிட்டோம். தூக்குங்க. ஓகே. சொல்லலாமா? கை பார்த்து டேய். நீங்க வைங்க. கை பார்த்து. கை வை. இப்ப தாள சொல்லு லேஸ். ரெண்டு ஏறு இப்படி திருப்பி இப்படி வரணும். வருது. வந்துருச்சுடா. என் செட்டம் டைட்டா புடிச்சிக்கிச்சு போல. மேல அந்தரமா நிக்குது. கீழ வைங்க. இல்ல போ ஐனா தூக்குறா. நீ தூக்கலடா. வாவ்! பாரு. இல்லி கேக்காது. அந்த சட்டியில் உள்ள கோடு மதுக்குண்டு அப்படியே தெளிவாக தெரியுது. ஃப்ரூட்ஸ் கலரு, கருப்பு திராட்சை, ஸ்ட்ராபெரி கலரோட சேர்ந்து. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு நீ போகிறமானே கேட்டா எல்லா பழங்களும் அப்படியே பாதியாக கட் பண்ணியிருக்கு பாரு. கொண்டுக்கிட்டு வாடா அந்த தங்கத்தை. என் பேர் சொல்லி விட்டீங்கடா எனக்குன்னு. அவ்வளோதான்டா. அனுப்ப பார்த்து வேண்டாம். பேசாம இருடா. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது பரவாயில்ல, இங்கே வரு. ரசா. எல்லா பழம் ரெண்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கு. கடல்ல கிடக்கிற பாசி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அந்த கடல் பாசியை வச்சு இன்னைக்கு ஜல்லி பண்ணியிருக்கோம். அதுவும் சத்தான நல்ல கலர் பழங்களை போட்டு அந்த குளிர்ச்சியில வேக வச்சு எடுத்தோன்னே நல்லா பெருசா சூப்பரா இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப கவர்ச்சியாகவும், அதை சாப்பிடும்போது வாய்க்கு ருசியாகவும், சாப்பிட்டு அதுக்கப்புறம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் வேற லெவலில் இருந்துச்சு. இன்னைக்கு அருமையான ஃப்ரூட் ஜெல்லி கேக்கு வேற லெவல்.
जी जनाब, इनकी वीडियो देख के यकीन करें मज़ा आ जाता है, एनर्जी के साथ जो वीडियो बनाते हैं। लेकिन आज की वीडियो तो इतनी कलरफुल थी, इतनी कलरफुल थी, इतनी कलरफुल थी कि मुंह में पानी आ गया। मैं मीठे का बहुत शौकीन हूँ, मुझे मीठा बहुत पसंद है, और इस तरह से लिक्विड टाइप का मीठा, यानी कि बिल्कुल ही खाओ और आए हाय 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 हाय। मेरी इस वक्त क्या कंडीशन हो रही थी जब मैं देख रहा था, मैं नहीं बता सकता। जेली को उन्होंने पहले वो उबाला, फिर वो चीज़ें वीज़ें डाली, और अच्छा फिर ये खुद ही जम जाती है मेरे ख्याल में थोड़े से ही टाइम में। इसको कोई पकाना वकाना नहीं पड़ता शायद। एक दफ़ा बॉयल कर लिया, और जेली का जो पानी होता है बाद में वो जब किसी भी शेप में हम डालें तो फिर उसमें ख्याल में जब वो सूखता है, खुश्क होता है थोड़ी देर में, तो जेली बन जाती है। तो फिर वो ये थोड़ा यूनिक केक था। केक वैसे आइसक्रीम होती है, मुख्तलिफ़ किस्म की चीज़ें डाली जाती हैं, मैदा वैदा होता है, इस तरह से आटा वाटा मैदा वैदा होता है। लेकिन ये सिर्फ जेली केक और फ्रूट केक था, फ्रूट और जेली केक। बहुत ट्रांसपेरेंट उसके अंदर से जो चीज़ें दिख रही थी ना, हाय 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 हाय, यकीन करें बहुत दिल कर रहा था, बहुत दिल कर रहा था कि यार 2-4 टुकड़े तो मुझे मिल ही जाए, मैं 2-4 टुकड़े खा ही जाऊँगा। अच्छा, इनकी सबसे अच्छी बात है कि फिर ओल्ड हाउस होम में जाके लोगों को सर्व करते हैं, यानी कि यूँ समझ अपना फ़र्ज़ अदा करते हैं। और मैं समझता हूँ कि इनके चैनल की ग्रोथ की वजह ही यही है कि ये दूसरों का ख्याल करते हैं, दूसरों को खिलाते हैं, दूसरों के लिए ही बनाते हैं। बहुत अच्छा लगता है, बहुत ही खूबसूरत लगता है ये वाला इनका एक्ट, लास्ट वाला। और यही ज़िंदगी है। आप ख़ुद देखें कि ज़िंदगी में इंसान के क्या है, आज हम हैं कल नहीं हैं, चले जाना है। कुछ ऐसा करके जाएं जो हमें आखिरत में काम आए। हमारे कर्म ही हमें नर्क से बचाएंगे, तकलीफ़ से बचाएंगे। चंद टाइम की हमारी ज़िंदगी है, तो उस टाइम को हम किसी के लिए यूज़ेबल बना लें, किसी के लिए फ़ायदेमंद बना लें। हमने तो चले ही जाना है, सब ने ही चले जाना है, लेकिन एक दूसरे के लिए इंसान भला करके ही जाए तो ज़्यादा बेहतर है। बहरहाल मेरे मुंह में पानी, मेरे पेट में जो अंतड़ियाँ हैं वो भी खुश्क हो रही हैं। मैं तो चलूँ कुछ ना कुछ खाऊँ, क्योंकि मेरे सब वाकई रहा नहीं जा रहा। कितना खूबसूरत। अच्छा हाँ, ख़ास बात बताना भूल गया, कुछ फ्रूट मैंने नहीं देखे, कुछ इसमें ऐसे फ्रूट थे। अच्छा, एक तो जो उन फ्रूट्स की गोलियां बना रहे थे, वो जो बाउल्स बना रहे थे, उन फ्रूट्स के एक तो मैंगो वगैरह था, दूसरे 2-3 फ्रूट थे वो मैंने नहीं देखे। वो फ्लावर की तरह बने हुए थे, वो हमारे यहाँ है ही नहीं। ऐसा लग रहा था कहाँ के ये फ्रूट है, किस दुनिया के फ्रूट हैं ये। मुझे यकीन करें मैंने तस्वीरों में नहीं देखे। मैं बड़ा अपने आप को समझता हूँ कि यार मुझे ये भी पता है, वो भी पता है, कख पता है ये कौन सा फ्रूट था, मुझे नाम ही नहीं पता, मैंने देखा ही नहीं। फ्लावर की तरह का एक फ़्रूट बना हुआ है, हो सकता है कि हमारे यहाँ इसका कलर चेंज हो। मैं इस फ्रूट को नहीं जानता, यकीन करें बस नहीं जानता। 2 से 3 फ्रूट मुझे ऐसे दिखे जो मैंने अपनी लाइफ में नहीं देखे। ये कौन से फ्रूट हैं जो साउथ इंडिया में सिर्फ उगते हैं, और उस ज़मीन पे कुदरत का ख़ास ही करम है। यहाँ पे क्या इस ज़मीन में वो विटामिन नहीं है क्या? यहाँ ये उग नहीं सकती, या यहाँ के लोग उगा नहीं सकते? यहाँ के लोगों के अंदर दिमाग नहीं है? क्या चीज़ था वो यार? प्लीज़ कमेंट के ज़रिए से ज़रूर बताइएगा कि इसमें कौन कौन से फ्रूट। बाकी तो नॉर्मल थे, अनार था, मैंगो था और तरबूज था, वो तो सारी चीज़ें पता है। हम तरबूज बोलते हैं वाटरमेलन को। वाटरमेलन भी छोटा वाला था, हमारे यहाँ गोल होता है, ये थोड़ा सा छोटा था और एक इस तरह से आम की शेप का था लेकिन बड़ा था। ये वाला वाटरमेलन इस तरह का हमारे यहाँ नहीं उगता, गोल उगता है या बहुत बड़ा उगता है इस तरह से। तो एरिया की वजह से क्या वजह है कि इस तरीके से चीज़ों की शेप चेंज हो जाती है। और कुछ फ्रूट तो मैंने नहीं देखे, वो आप लोगों ने लाजमी बताने हैं। दोबारा किसी और वीडियो के साथ आपसे मुलाकात होगी, जब तक के लिए अल्लाह हाफ़िज़।